ஓம் கம் கணபதையே நமக. உலகமெங்கும் இருக்கும் அன்பான மார்ஸ் மீடியா நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள். இன்றைய நாள் மகிழ்ச்சிகரமான நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கிறோம். நீங்கள் அனைவரும் நலமாக இருக்க வேண்டும் என்பதே எங்களது விருப்பம். இனி ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான தினப்பலனை பார்ப்போம். 10/4/2024 நிகழும் மங்களகரமான சோபகிருது வருடம் பங்குனி மாதம் 28ஆம் நாள் புதன்கிழமை, சந்திர தரிசனம், சுக்லபக்ஷம், உத்தராயணம், கீழ்நோக்கு நாள், உலக ஹோமியோபதி தினம், உடன்பிறப்புகள் தினம். நல்ல நேரம் காலை 9:30 மணி முதல் 10:30 மணி வரை, மாலை 3 மணி முதல் 4 மணி வரை. ராகு காலம் பிற்பகல் 12 மணி முதல் 1:30 மணி வரை. குளிகை காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை. யமகண்டம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. சூலம் வடக்கு, அதற்கு பரிகாரம் பால். மீன லக்னம், இருப்பு 33 வினாடிகள். சூரிய உதயம் காலை 6 மணி 6 நிமிடத்திற்கு. கரணன் காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை. திதி இன்று இரவு 8:34 மணி வரை த்விதியை, அதன் பின்பு திருதியை. நட்சத்திரம் இன்று காலை 7:16 மணி வரை அஸ்வினி, அதன் பின்பு பரணி. நாமயோகம் இன்று பிற்பகல் 12:49 மணி வரை விஷ்கம்பம், அதன் பின்பு பிரீத்தி. கரணம் இன்று காலை 9:30 மணி வரை பாலவம், அதன் பின்பு இரவு 8:34 மணி வரை கௌளவம், அதன் பின்பு தைத்துளம். அமிர்தாதி யோகம் இன்று காலை 6 மணி 5 நிமிடங்கள் வரை அருமையான சித்த யோகம், அதன் பின்பு காலை 7:16 மணி வரை யோகம் நன்றாக இல்லை, அதன் பின்பு சிறப்பான சித்த யோகம். இன்றைய தினம் புதன்கிழமை என்பதால் பெருமாள், தாயார், ஸ்ரீ ஆஞ்சநேயர், நவ கிரகங்களில் உள்ள மாத்துளக்காரகராகிய ஸ்ரீ புத பகவானை வணங்க முன்னேற்றங்கள் வந்து சேரும். மேலும் இன்னைக்கு சந்திர தரிசனம். சந்திர தரிசனம் ரொம்ப விசேஷம். இந்த வளர்பிறையில் வர இந்த சந்திர தரிசனம் ரொம்ப விசேஷம். இந்த சந்திர தரிசனம் அன்னைக்கு சாயந்தரம், அதாவது இன்னைக்கு சாயந்தரம் மொட்டை மாடிக்கோ இல்லைன்னா வெளியிலையோ நின்றுட்டு கை நிறைய கொஞ்சம் காசு, சில்லற காசு தான் வச்சுக்கணும், ரூபாய் நோட்டெலாம் வச்சுக்கக்கூடாது. சில்லற காசை வச்சுட்டு சந்திர பகவானை பார்த்துட்டு சந்திர பகவானே சரணம், சந்திர பகவானே சரணம் அப்படின்னு ஒரு 11 தடவை சொல்லிட்டு நீங்கள் அந்த காசை உங்களோட பணப்பையில் வச்சுக்கோங்க, இல்லைன்னா பெட்டியில் வச்சுக்கோங்க. செல்வம் வளம் நல்லபடியாக இருக்கும், பணங்காசுக்கு குறைவில்லாமல் இருக்கும், உங்கள் தேவைகள் பூர்த்தி ஆகும். இன்றைய நவநாயகர்களின் கிரகநிலைகள்: மேஷராசியில் குரு மற்றும் சந்திரன், கன்னிராசியில் கேது, கும்பராசியில் சனி மற்றும் செவ்வாய், மீனராசியில் ராகு, புதன், சூரியன் மற்றும் சுக்கிரன் அற்புதமாக சஞ்சாரம் செய்கின்றார்கள். இனி ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான தினப்பலனை பார்ப்போம். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மேஷராசி அன்பர்களே, ராசி அதிபதி செவ்வாய் பகவான். காயத்ரி ஓம் வீரத்வஜாய வித்மகே விக்னஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரச்சோதயாத். எனதருமை மேஷராசி நேர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அலைச்சல் இருக்கக்கூடிய நாள். ஏன்னா உங்கள் ஜென்ம ராசியில் சந்திர பகவான் சூப்பராக பயணம் பண்ணுறார். அதே சமயம் குரு பகவானும் அங்கே இருக்கிறதுனால குழப்பத்திற்கு கொஞ்சம் பஞ்சமே இல்லை. ஏதாவது ஒரு வேலை நடத்தணும் அப்படின்னா நடத்துகிறீங்க, ஆனால் சில சமயம் பார்த்திங்கன்னா இழுபறியாக தான் இருக்குது. கணவன் மனைவி அப்படிங்கும்போது இன்றைக்கி கொஞ்சம் ஒற்றுமை குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால அனாவசியமான பேச்சை தவிர்க்கிறது நல்லது. அதேமாரி உத்தியோகத்தில் வீண் அலைச்சல் இருக்கும். தொழில் வியாபாரத்தில் கவனமாக இருக்கிறது நல்லது. அதே சமயம் இல்லத்தரசிகள் அப்படிங்கும்போது அவங்க உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பு அக்கறை எடுத்துக்கிறது ரொம்ப உச்சிதம். வெளிநாட்டில் வசிக்கிற அன்பர்கள் சிறிய அளவில் தடை தாமதங்களை சந்திக்கலாம். அதேமாதிரி கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றம் காண வேண்டும் என்றால் கடுமையாக பாடுபட வேண்டி வரும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்டம் பலவண்ணம். வணங்க வேண்டிய தெய்வம் எம்பெருமான் விநாயக பெருமான். ரிஷபராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே தனுர் ஹஸ்தாய தீமகி தன்னோ சுக்ர பிரச்சோதயாத். எனதருமை ரிஷபராசி நேர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னா குதூகலம் நிறைந்த நாள். ஏன்னா 12ஆம் இடமாகிய அயனசயன போகஸ்தானத்தில் சந்திர பகவானும் குரு பகவானும் இருக்கார். அற்புதம். உங்களுக்கு சாதாரணமாக சந்திர பகவான் கொஞ்சம் நல்லது தான் பண்ணுவார்.
அந்த வகையில் இன்னைக்கு கொஞ்சம் செலவுகளை வச்சாலும் சந்தோஷமான செலவுகளாக தான் வைப்பேன். சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா எதிர்பாராத சில செலவுகளும் காத்திருக்கு. சில பேருக்கு விலை உயர்ந்த பொருளை வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு தேடி வரும். குடும்பத்தில் சந்தோஷம் 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 ஜாலி. அதே மாதிரி உத்தியோகத்தில் இருக்கிறவாளுக்கெல்லாம் இன்னைக்கு எடுக்கிற காரியங்கள் அற்புதமான மனநிறைவை கொடுக்கும். தொழில் வியாபாரம் நல்லபடியாக நடக்கும். நீங்கள் எதிர்பார்க்குற அந்த பயணங்கள்லாம் அற்புதமாக நிறைவேறும். உத்தியோகத்தில் இருக்கிற பெண்கள் குதூகலமாக காணப்படுவார்கள். இல்லத்தரசிகளுக்கு கணவனின் அன்பும் ஆதரவும் அருமையாக வந்து சேரும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் உற்சாகமாக செயலாற்றுவார்கள். வெளிநாட்டில் வசிக்கும் நண்பர்களுக்கு சிறிய அளவில் செலவுகள் வந்து சேரலாம். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள். வணங்க வேண்டியதும் குரு தக்ஷாமூர்த்தி சுவாமி. மிதுன ராசி அன்பர்களே, ராசி அதிபதி புத பகவான். காயத்ரி ஓம் கஜத் வஜாய வித்மகே சுகஹஸ்தாய தீமகி தன்னோ புத பிரச்சோதயாத். எனதருமை மிதுன ராசி நேயர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாபம் லாபம் லாபம். லாபஸ்தானத்தில் 2 முக்கியமான கிரகங்கள் இருக்கு. அற்புதம். என்ன அப்படின்னா சந்திர பகவான் பிளஸ் ராகு பகவான் அற்புதமாக இருக்கார். அதனாலே இன்னைக்கு நீங்கள் எடுக்கிற காரியங்கள்லாம் லாபகரமாக நிறைவேறும். குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்கள்லாம் கொஞ்சம் குறையும். அதேமாரி கணவன் மனைவி அண்டர்ஸ்டாண்டிங் இன்னும் ஓரளவுக்கு நல்லபடியாக இருக்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவாளுக்கெல்லாம் உயர்வுகள் இன்னைக்கு காத்திருக்கு. தொழில் வியாபாரம் லாபகரமாக செல்லும். உத்தியோகத்தில் உள்ள பெண்களுக்கு முன்னேற்றம் காணப்படும். இல்லத்தரசிகள் கணவனின் அன்பை பெற்று மகிழ்வார்கள். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றம் காண்பீர்கள். வெளிநாட்டில் வசிக்கும் நண்பர்களுக்கு சொத்து சேர்க்கை உண்டாகலாம். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு. வணங்க வேண்டிய தெய்வம் எம்பெருமான் முருகப்பெருமான். கடகராசி அன்பர்களே, ராசி அதிபதி சந்திர பகவான். காயத்ரி ஓம் பத்மத்வஜாய வித்மகே ஹேமரூபாய தீமகி தன்னோ சந்திர பிரச்சோதயாத். எனதருமை கடகராசி நேயர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜீவனஸ்தானமாகிய 10ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கார். குரு பகவானோட சேர்ந்துண்டு இன்னைக்கு பொறுப்புகள் பொறுப்புகள் பொறுப்புகள். இல்லத்தரசிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திடீர்னு உறவினர்கள் வரலாம். அதனாலேயே கொஞ்சம் வேலை பளு அதிகமாக இருக்கும். ஏன்னா பொறுப்பு ஜாஸ்தியாக வருமானம், எல்லாருக்கும் சமையல் பண்ணணும், பரிமாறணும், நிறைய வேலை இருக்குது. அதனால் இன்றைக்கி பொறுப்புகள் அதிகமாக இருக்கும். ஆனால் சந்தோஷமாக செய்வீங்க. குடும்பத்தில் குழப்பங்கள் இருக்காது, ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவாளுக்கு பொறுப்புகள் கூடும். தொழில் வியாபாரத்தில் இருக்கிறவாளுக்கு கொஞ்சம் நெருக்கடிகள் இருக்கலாம்ங்கிறதுனால கவனம் அவசியம். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றம் காண வேண்டும் என்றால் கடுமையாக பாடுபட வேண்டி வரும். இல்லத்தரசிகள் மாற்று மருத்துவத்தை நாடலாம் உடல் ஆரோக்கியத்திற்காக. வெளிநாட்டில் வசிக்கிற அன்பர்களுக்கு எடுக்கும் காரியங்கள் அற்புதமான மனநிறைவை கொடுக்கும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு. வணங்க வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி தாயார். சிம்ம ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சூரிய பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே பாசஹஸ்தாய தீமகி தன்னோ சூரிய பிரச்சோதயாத். எனதருமை சிம்ம ராசி நேயர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூப்பர். பாகிஸ்தானமாகிய 9ஆம் இடத்துல குரு பகவானோட சந்திர பகவான் சேர்ந்துட்டு சூப்பராக குருச்சந்திர யோகத்தை கொடுக்குறார். எடுக்கிற காரியங்கள் இன்னைக்கு நல்லபடியாக நடக்கும். குடும்பத்தில் குழப்பங்கள் அந்த அளவுக்கு இருக்காது. இருந்தாலும் கன்னிராசியில் கேது 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால கொஞ்சம் லைட்டாக ஒரு பாசிங் கிளவுட்ஸ் மாதிரி கொஞ்சம் குழப்பங்கள் வந்து போகலாம். உத்தியோகத்தில் இருக்கிறவாளுக்கு ஓரளவுக்கு வேலை பளு குறையும். தொழில் வியாபாரம் நல்லபடியாக இருக்கும். உத்தியோகத்தில் இருக்கிற பெண்கள் அப்படிங்கும்போது இந்த நெருக்கடிகள்லாம் விலகி சந்தோஷமாக காணப்படுவீர்கள். இல்லத்தரசிகளுக்கு தந்தை வழி உறவினர்கள் ஆதரவு கரம் நீட்டுவார்கள். கல்வி பயிலும் மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் முன்னேற்றமான ஒரு சூழ்நிலை நிலவும். வெளிநாட்டில் வசிக்கும் நண்பர்களுக்கு எண்ணங்கள் பூர்த்தியாகும். அரசியல்வாதிகள் முக்கிய பிரபலங்களாக மாறுவார்கள். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் அடர் நிலம். வணங்க வேண்டிய தெய்வம் துர்க்கை அம்மன். கன்னிராசி அன்பர்களே, ராசி அதிபதி புத பகவான். காயத்ரி ஓம் கஜத்வஜாய வித்மகே சுகஹஸ்தாய தீமகி தன்னோ புத பிரச்சோதயாத். எனதருமை கன்னிராசி நேயர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இன்றைக்கும். ஏன்னா சந்திராஷ்டமம் இருக்குது. சந்திராஷ்டமம் இருக்குது அப்படின்னாலே கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா சில நேரங்களில் சில குழப்பங்கள் வரலாம். பேசுகிற வார்த்தையில் நிதானம் வேணும். அதேமாரி வாகன பயணம் அப்படிங்கும்போது வண்டி எடுக்கும்போதே எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கணும். சரியா? அடுத்தபடியாக உத்தியோகத்தில் எல்லாரையும் அனுசரித்து போகிறது ரொம்ப நல்லது. வீண் கோபம்லாம் வேண்டாம்.
அதேமாதிரி தொழில் வியாபாரம் தொடர்பாக சில இன்னல்கள், இடைஞ்சல்கள், இடையூறுகள் வரலாம் என்பதால் கூடுமானவரை கூட்டாளிகளையும் வாடிக்கையாளர்களையும் அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது. வெளிநாட்டில் வசிக்கும் அன்பர்கள் எந்த ஒரு பொது முயற்சியிலும் ஈடுபட வேண்டாம். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றம் காண வேண்டும் என்றால் கடுமையாக பாடுபட வேண்டி வரும். இல்லத்தரசிகள் உடல் ஆரோக்கியம் சீரடைய சில முக்கிய முன்னேற்பாடுகளை செய்து கொள்வது உச்சிதம். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் சாம்பல். வணங்க வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேய சுவாமி. துலாம் ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே தனுர்ஹஸ்தாய தீமகி தன்னோ சுக்ர பிரச்சோதயாத். எனதருமை துலாம் ராசி நேயர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கலகலப்பிற்கு குறைவில்லாத நாள். 7ஆம் இடமாகிய கலத்திர ஸ்தானத்தில் சந்திர பகவான் குரு பகவானோட சேர்ந்துட்டு இருக்கிறதுனால இன்னைக்கு குருச்சந்திர யோகம் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் குறையும். குடும்பத்தில் ஒரு சந்தோஷம் இருக்கும். சுபகாரிய பேச்சுக்கள் நிறைவேறுவதற்குண்டான வாய்ப்புகள் அதிகரிக்கும். அதே மாதிரி உத்தியோகத்தில் இருக்கிறவாளுக்கெல்லாம் சிறப்பு சலுகைகள் இன்னைக்கு கிடைக்கும். தொழில் வியாபாரம் அற்புதமாக நடைபெறும். உத்தியோகத்தில் உள்ள பெண்கள் சிறப்பாக செயல்படுவீர்கள். இல்லத்தரசிகள் சந்தோஷவானில் சிறகடித்து பறப்பீர்கள். கல்வி பயிலும் மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் முன்னேற்றமான சூழ்நிலை நிலவும். வெளிநாட்டில் வசிக்கும் அன்பர்களுக்கு நண்பர்களின் மூலம் சில நன்மைகள் நடைபெறும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் பச்சை. வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ மீனாட்சி அம்மன். விருச்சிக ராசி அன்பர்களே, ராசி அதிபதி செவ்வாய் பகவான். காயத்ரி ஓம் வீரத்வஜாய வித்மகே விக்னஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரச்சோதயாத். எனதருமை விருச்சிக ராசி நேயர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு கொஞ்சம் கடன் சுமை குறையறதுக்கு ஒரு வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். அதே மாதிரி உத்தியோகத்தில் மறைமுக எதிர்ப்புகள் விலகும். மறைமுக எதிர்ப்புகளை முறியடித்து வெற்றி காண்பீர்கள். சக ஊழியர்கள் பணிந்து போவார்கள். தொழில் வியாபாரத்தில் திடீர் திருப்பங்கள் ஏற்படும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் ஆற்றல் அதிகரிக்கும். தொழில் வியாபாரம் நிமித்தமாக நீங்கள் எடுக்கும் சில முயற்சிகள் பலிதமாகும். எல்லா விதத்திலும் இன்னைக்கு முன்னேற்றம் அதிகரிக்கும். வெளிநாட்டில் வசிக்கும் அன்பர்களுக்கு கடன் சுமை குறையலாம். இல்லத்தரசிகள் மாற்று மருத்துவத்தை நாடுவார்கள். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் சந்தனம். வணங்க வேண்டிய தெய்வம் குருமகான் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமி. தனுசு ராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான். காயத்ரி ஓம் விருஷபத்வஜாய வித்மகே கிருணிஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரச்சோதயாத். எனதருமை தனுசு ராசி நேயர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பஞ்சமஸ்தானமாகிய 5ஆம் இடத்துல சந்திர பகவான் குரு பகவானோட சேர்ந்துட்டு இருக்கார், உங்க ராசிநாதனோட. அதனால இன்னைக்கு குழந்தைகள் ஆதரவா இருப்பா. குடும்பத்துல சந்தோஷமான ஒரு சூழல் இருக்கும். பேரன் பேத்திகள் இருந்தால் ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்க. அதே மாதிரி உத்தியோகத்தில் இருக்கிறவாளுக்கெல்லாம் வேலை பளு குறையும். தொழில் வியாபாரம் அற்புதமாக நடைபெறும். கூட்டாளிகள் அனுசரணையாக நடந்து கொள்வார்கள். இல்லத்தை அலங்கரிக்கும் இல்லத்தரசிகள் குழந்தைகளின் முன்னேற்றம் கண்டு மகிழ்ந்து போவார்கள். வெளிநாட்டில் வசிக்கும் அன்பர்களுக்கு குழந்தைகளின் மூலம் சில நன்மைகள் ஏற்படும். ஆன்மீக சிந்தனைகள் அதிகமாக இருக்கும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றம் அடைவீர்கள். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் ரோஸ். வணங்க வேண்டிய தெய்வம் நரசிம்ம சுவாமி. மகர ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான். காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ சனி பிரச்சோதயாத். எனதருமை மகர ராசி நேயர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிறுதூர பயணங்களின் மூலம் வெற்றி வாய்ப்புகள் உண்டாகும் நாள். சுகஸ்தானமாகிய 4ஆம் இடத்துல சந்திர பகவான் குரு பகவானோட சேர்ந்து குருச்சந்திர யோகத்தை உங்களுக்கு இன்னைக்கு கொடுக்குறார். அதனால இன்னைக்கு சந்தோஷம் அதிகமாக இருக்கும். சிறுதூர பயணங்கள் உங்கள் வாழ்க்கையில் சில திருப்பங்களை உண்டாக்கும். தொழில் வியாபாரம் நிமித்தமாக நீங்கள் எடுக்கும் பயண வாய்ப்புகள் அற்புதமான மனநிறைவை கொடுக்கும். புதிய ஒப்பந்தங்கள் வந்து சேர்வதற்குண்டான வாய்ப்புகள் அதிகரிக்கும். கணவன் மனைவிக்கிடையே உல்லாசமான ஒரு சூழ்நிலை நிலவும். குடும்பத்தில் சுபகாரிய பேச்சுக்கள் நிறைவேறும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் முன்னேற்றம் அதிகரிக்கும். உத்தியோகம் நிமித்தமாக நீங்கள் சில முக்கிய முடிவுகளை எடுப்பீர்கள். வெளிநாட்டில் வசிக்கும் அன்பர்களுக்கு உற்றார் உறவினர்களின் ஆதரவு அதிகரிக்கும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் வெண்மை. வணங்க வேண்டிய தெய்வம் சரஸ்வதி தாயார். கும்பராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான். காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ சனி பிரச்சோதயாத். எனதருமை கும்பராசி நேயர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
சகாயஸ்தானமாகிய 3ஆம் இடத்துல சந்திர பகவான் குரு பகவானோட சேர்ந்துட்டு அற்புதமான ஒரு முன்னேற்றத்தை உங்களுக்கு கொடுத்துட்டுருக்கார். உடன்பிறப்புகள் அனுகூலமாக இருப்பா. அதேமாரி அரசியல்வாதிகளுக்கு முன்னேற்றமான நாள் இன்னைக்கு, அவங்களுக்கு சக்சஸ்ஃபுல் டே. அதேமாரி குடும்பத்தில் சின்ன சின்ன குழப்பங்கள் இருந்தாலும் சந்தோஷ வானில் சிறகடித்து பரப்பீர்கள். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரிப்பதால் எடுத்த காரியங்களை திறம்பட செய்து முடித்து மேல் அதிகாரிகளிடம் நெருக்கம் காட்டுவீர்கள். தொழில் வியாபாரம் அதிரடியாக நல்ல திருப்பங்களுடன் அதிரடியாக நடைபெறும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் தைரியமாக செயலாற்றுவார்கள். வெளிநாட்டில் வசிக்கும் நண்பர்களுக்கு வருமான சேர்க்கை உண்டாகலாம். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் ஊதா. வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீதேவி கருமாரி அம்மன். மீனராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான். காயத்ரி ஓம் ரிஷபத்வஜாய வித்மகே கிருணிஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரச்சோதயாத். எனதருமை மீனராசி நேர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தனவாக்கு குடும்பஸ்தானமாகிய 2ஆம் இடத்துல உங்கள் ராசிநாதன் குரு பகவானுடன் சந்திர பகவான் சேர்ந்து குருச்சந்திர யோகத்தை கொடுக்குறார். தனவரவு இன்னைக்கு தாராளமாக வரும். கொடுத்த வாக்குறுதிகளெல்லாம் காப்பாற்றி மகிழ்வீர்கள். குடும்பத்துக்கு தேவையான சில முக்கியமான சில பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு உயர்வுகள் காத்திருக்கிறது. தொழில் வியாபாரம் அற்புதமாக நடைபெறும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றம் அடைவீர்கள். இல்லத்தை அலங்கரிக்கும் இல்லத்தரசிகளுக்கு கணவனின் அன்பும் ஆதரவும் அருமையாக வந்து சேரும். உத்தியோகத்தில் உள்ள பெண்கள் சிறப்பாக பணிபுரிவீர்கள். காதலர்கள் சந்தோஷ வானில் சிறகடித்து பறப்பார்கள். வெளிநாட்டில் வசிக்கும் நண்பர்களுக்கு எடுக்கும் காரியங்கள் அற்புதமான மன நிறைவை கொடுக்கும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் நீலம். வணங்க வேண்டிய தெய்வம் எம்பெருமான் சிவபெருமான். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.